நாளில் நாம் கேட்கிற தேவ வார்த்தை என்னவென்றால், நான் எப்படி, என் குடும்பம் எப்படி, என் வருகிற காலம் எப்படி என்ற கேள்வியோடு இங்க நீ வந்திருக்கிறீங்க. இது எப்படி, நான் எப்படி இருக்க போறேன், என் பிள்ளை எப்படி இருக்க போகுது, என் பொண்ணு எப்படி இருக்க போகுது, என் குடும்பம் எப்படி இருக்க போகுது என்று ஒருவேளை ஒரு கேள்வியோடு கலக்கத்தோடு தான் இங்க நீ வந்திருக்கிறார். ஆண்டவர் பேசுகிறார், நீ நல்லா இருப்பார். அதான் இன்னைக்கு பிரசங்க. நீ நல்லா இருப்ப. கையில மேல எடுத்துங்க. நான் நல்லா இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, மொத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. பிரசங்க, நீ நன்றாய் இருப்பாய். கலக்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளை, எப்படி எப்படி என் வாழ்க்கை, எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டி இருக்கிறனே, நான் எப்படி எப்படி என் பிள்ளை எப்படி கரை சேர போகுது, நான் எப்படி கரை சேர போறேன், எப்படி என் பிரச்சனை தீர்வு என்று பயந்து கலங்கி இங்க வந்திருக்கிற கடவுளுடைய பிள்ளை இன்னைக்கு ஏசப்பா பேசுறாரு. ஒரே வார்த்தை ஒன்று சொல்றாரு, நீ நல்லா இருப்பேன்னு சொல்ற. நீ நல்லா இருப்ப. நீ ஒன்றுக்கும் பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத, எதை குறித்தும் கலங்காத, சோர்ந்து போயிடாது, நம்பிக்கை விட்டுறாத. நீ நல்லா இருப்ப என்று கடவுள் பேசுகிறார். நீ நல்லா இருப்ப. நீ நல்லா இருப்ப அர்த்தம் நான் உன் புள்ள, உன் குடும்பம், உன் பொண்ணு எல்லாம் நல்லா இருப்பாங்க. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்களா? ஏசப்பா சொல்றாரு, நீ நல்ல வார்த்தை உனக்கு, நீ நல்லா இருப்ப. யார் சொன்னது நீ கெட்டு போயிடுன்னு சொல்லி? யார் சொன்னது நீ மேல வரமாட்டேன் என்று? யார் சொன்னது உன் குடும்பம் அவ்வளவுதான், உன் புள்ள அவ்வளவுதான்? யார் சொன்னது? அத்தை நம்புற இன்னைக்கு ஏசப்பா பேசுற வார்த்தை நம்ப மாட்டியா? கெட்டு போயிடுவான் என்று எவனா சொன்னா அதை நம்புறோம் நம்ம. ஆனால் இன்னைக்கு ஏசு சொல்லுகிறார், நீ நல்லா இருப்ப என்று சொல்றார். இதை நம்ப மாட்டியா? நம்பு. நீங்க சொல்ற இந்த பைபிள் வார்த்தையை வீட்டுல இருக்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. அம்மா நீ நல்லா இருப்பமா, டேய் நீ நல்லா இருப்ப. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு கடவுள் கொடுக்குற வார்த்தை அதுதான். கெட்டு போவதற்கு நம்ம எங்க வரணும்? இன்னும் குடும்பமும் பிள்ளைங்களும் உருப்படாம போறது இங்க எதுக்கு வரணும்? அப்போ அங்கே இருந்திருக்கலாமே. நான் சொல்றேன் பாருங்க, இங்க வந்து காலை வச்சாச்சு, உன்னை கெடுக்கிற எல்லாவற்றிலும் கடவுளை தப்பிச்சுட்டாரு. உன்னை நீ இனிமே நல்லா தான் இருப்ப. கையை தட்டு. இங்க வந்து காலை வச்சாச்சு, நீ நல்லா தான் இருப்ப. உன்னை கெடுக்கிற, உன்னை அழிக்கிற, உன்னை மோசம் பண்ற எல்லா இடத்துல இருந்தும் ஏசப்பா உன்னை தப்பிச்சுதான் இங்க கொண்டு பரிசு கொண்டு வந்து உன்னை இங்க உட்கார வைத்திருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையை இனி நல்லா வைக்க போறார் என்று அர்த்தம். வாழ்க்கை மாறப்போகுது என்று அர்த்தம். ஆமென். நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தை அது எப்பயும் போய் சேரலாம். சரி, நாம் நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்? நம்ம நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீதிமான் நல்லா இருந்தா பட்டணம் சந்தோஷமா இருக்கும். சூப்பர்ல. நீதிமான் நல்லா இருந்தா பட்டணம் எப்படி இருக்குமா? சந்தோஷமா இருக்கும். பைபிள் சொல்லுதுங்க. நான் நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்? நீ நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்? நான் நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்? நீ நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்?
நீ நினைக்கிற என் குடும்பம் என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு நல்லது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நோ, கடவுள் உன்னை நல்லா வைக்கிறதுக்கு காரணம் என்னமா? உன் மூலமா பட்டணமே சந்தோஷமா இருக்குமா? கையை தட்டு, கையை தட்டு. உன் மூலமா சிட்டி, பட்டணம், நகரம் சந்தோஷமா இருக்குமா? இதுதான் பைபிள் வார்த்தை. ஏன் கடவுளை நல்லா வைக்கணும்? நீ நல்லா இருக்கணும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உன் வீடு நல்லா இருக்கணும். ஏன் கடவுள் ஏன் எதிர்பார்க்கிற? நீ நல்லா இருக்கணும் என்று ஏசப்பா ஏன் ஆசைப்படுறாரு? நீ நல்லா இருந்தா இந்த சென்னை பட்டணமே சந்தோஷமா இருக்கும். இதான் பைபிள் சொல்லுது. நம்ம மைண்ட் ஒரு எட்டாம் போலாம். என்னப்பா நான் நல்லா இருந்தா சிட்டியா சென்னையா நீ நினைக்கலாம். அதான் உண்மை. நம்ம மைண்ட் எல்லாம் இங்க முண்டு சொல்லிட்டு குதிரை ஓடிட்டு இருக்கும். நம்ம மைண்ட் இவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ஆனால் உன் மேல இருக்கிற ஏசப்பா கண்கள் உலகம் முழுவதும் பார்க்கிற கண்கள். நீதிமான் நல்லா இருந்தா பட்டணம் களிக்கூறும். படிங்க அந்த வசனம் படிங்க சீக்கிரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாரி நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் படிச்சீங்கன்னா. நீதிமான்கள் நன்றாயிருந்தால், நீதிமான்கள் நல்லா இருந்தா பட்டணம் களிக்கூறும். போதும். நீதிமான் யாரு சொல்லுங்க? நாம தாங்க நீதிமான். ஏசப்பா பிள்ளைங்க தான் நீதிமான். பைபிளை கையில தூக்கி இருக்கிறப்ப நீ தான் நீதிமான். நீ நல்லா இருந்தா என்ன பிரயோஜனமா? பட்டணம் களிக்கூறும். பட்டணமே சந்தோஷமா இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய காரியம். அதனால்தான் கடவுள் உன்னை என்ன நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நல்லா இருப்ப, நான் உன்னை நல்லா வைப்பேன். கணவன் மணியை பார்த்து சொல்றார், கல்யாண நேரத்துல கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்ற நல்லா வச்சிருப்பேன். கணவன் சொல்றார், என் பிள்ளைங்க நல்லா வச்சுப்பேன், என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கைலாம் ஒரு நேரம் மாறுது. ஆனா ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க உடன்படிக்கை ஒருபோதும் மாறுது. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்க படிக்கிறோம்னா உபாகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இதை நாம் படிக்கிறோம். அந்த லைன் மாத்திரம் படிக்கணும். நீ நன்றாய் இருப்பாய். படிங்க. உபாகம் 22:7. உபாகம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்றாய் இருப்பாய், அப்புறம் உன் நாட்களும் நீடித்திருக்கும். இது கடவுள் பேசுற வார்த்தை. கடவுள் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நல்வார்த்தை. நீ நன்றாய் இருப்ப அப்படின்னா நீ நல்லா இருப்ப. கடவுளுடைய மைண்ட் என்னமா? தான் சிருஷ்டிச்ச மனுஷன் எல்லாம் நல்லா இருக்கணும். ஆமென். நம்ம நல்லா இருந்தா ஊரே நல்லா இருக்குமா? ஊரே சந்தோஷமா இருக்குமா? எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம நல்லா இருந்தா ஊரே சந்தோஷமா. ஊர் சந்தோஷமா இருக்கிறது ஆண்டவர் விரும்ப வரவே மாட்டாரா? விரும்புவார். உனக்காக இல்லைன்னா கூட ஊருக்காக ஒரு நல்லா வச்சிருவாங்க. உனக்காக இல்லைன்னா கூட ஊர் சந்தோஷமா இருக்குன்றதுக்காக நம்ம ஆண்டவர் நல்லா வைப்பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ நன்றாய் இருப்பாய். இன்னையோடு கூட உன்னை பயம் காட்டுற அந்த வல்லமை இயேசுவின் நாமத்துல ஓடிவா. பயம் 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 காட்டி உன்னை ஏமாத்திட்டு அது ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிட்டா, அப்படி ஆயிட்டா, இப்படி ஆயிட்டா, நடுங்கி 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 கொண்டிருக்கிற, உன்னை கெடுத்து உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிற தீய சக்தியின் வல்லமை இன்றோடு கூட ஓடி போடுறது. இப்ப இன்னொரு வார்த்தை சொல்றேன் கவனிங்க. கெட்டவங்க ஊரச்சு உடையில போட்டு ஊர் சுத்தலாம் பண்ற ஒரு கெட்டவன் இருக்கிறான் உலகத்துல. அவன் நீண்ட ரொம்ப நாள் வாழறான். அவன் ரொம்ப நாள் வாழறானா, ஆனால் பயன் என்ன அப்படின்னு பைபிள் சொல்லு. படி சொல்ல பாருங்க. கெட்டவங்க அவன் நல்லது பண்ண மாட்டான், யாருக்கு நல்லது செய்ய மாட்டான். அவனுக்கு தேவையெல்லாம் பாவம் செய்யணும், அக்கிரமம் செய்யணும், மற்றவனை மோசம் பண்ண, மற்றவனுக்கு கொடுக்கணும், மற்றவனை அழிக்கணும், இதுதான் அவன் எண்ணமே. ஆனா அவன் ரொம்ப நாள் வாழ்வானா, ரொம்ப நாள் வாழ்வானா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் என்ன பயன்? பைபிள் சொல்றது என்ன? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எவ்வளவு ஈஸியாட்டிக் போட்டு பார்த்தீங்கன்னா அவனை பைபிள் என்ன பயன்? ஊராட்சி ஒல்ல போட்டு 100 கோடி 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்கான். இன்னைக்கு
ஜனங்களுக்கு செய்யணும், ஜனங்களுக்கு வாயில மண்ணை போட்டு அந்த பணத்தை இவன் முழுங்கலாம். உலகத்தில் நடக்குது இன்னைக்கு. துன்மார்க்கன், கெட்டவன், பாவி, அக்கிரமம் செய்யறவன் ரொம்ப நாள் வாழலாம். நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா பண்றோம், நல்லவன் இருக்க மாட்டான். ஆனா கெட்டவன் இவ்வளவு நாளா கெட்டது பண்றான், அவனுக்கு சாவு வர மாட்டேங்குது. ரொம்ப நாளா இருக்கான், அவன் நல்லா தான் இருக்கிறான், இவ்வளவு நாள் இருக்கிறானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பைபிள் ஒரே விஷயம் அப்படி கருவேப்பிலை தூக்கி போட்டுச்சுங்க. அவனை அவ்வளவு நாள் இருந்து என்ன பிரயோஜனம்? வீண், வாழ்க்கை வீண், ஒரு பிரயோஜனம் இல்ல என்று பைபிளே சொல்லிட்டு. அவன் கோடி சொத்துனா சேர்க்கணும், பங்களான கட்டும், வீடு கட்டட்டும், எது வேணா பண்ணிட்டோம், பல வருஷம் ரொம்ப நாள வாழ்த்தோம். ஆனாலும் என்ன பயன்? என்ன பயன்? செத்த பிற்பாடு அவன் போறது பயங்கரமான அக்கினி நரகத்துக்கு தான் போக போறான். அவனால பரலோகத்துக்கோ கடவுளுக்கோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. பூமியில வாழறது 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் அவன் போய் சேர்றது கீழே தான். அதுக்கப்புறம் தான் அவன் பயன் உள்ளவனா பயன் அற்றவனா என்று பைபிள் சொல்லுது. பூமியில வாழ்ற வாழ்க்கை பைபிள் பெரிய விஷயமா சொல்றது இல்ல. ஆனா பூமியில வாழ்ந்து போன பிற்பாடு நீ பயனா இல்ல பயன் இல்லையா என்றுதான் பைபிள் சொல்லுது. இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இந்த பூமியை விட்டு போன பிற்பாடுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அதனால அவன் துன்மார்க்கன், அவன் கெட்டவன், மோசமானவன், இவன் பாவி, இவன் அநியாயக்காரன், இவனுக்கு ஒன்றும் வரமாட்டேன் என்று நினைக்கிறோம் நாம. ஆனா பைபிள் சொல்றது ஒரு பிரயோஜனம் இல்லை, அவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது என்று பைபிள் சொல்லுது. நம்மை பார்த்து சொல்லுறது பைபிள், நீதிமான் நீ நல்லா இருக்கும். அவனை பார்த்து நீ போராடப்படாத, அவனை பார்த்து நீ ஒரு யோசிக்காத, அவனை பார்த்து நீ எதுவும் நீ பேசாத, அவனுக்கு உனக்கும் ஒப்பிட்டு பேசாத, நீ நல்லா இருக்கும். ஆமென். சரி, இப்போ சீக்கிரம் முடிப்பேன். ஒரு 8 விஷயம் சொல்லி நான் முடிச்ச போறேன். முதலாவது 4 விஷயம், அதுக்கப்புறம் இன்னொரு 4 விஷயம், 8 விஷயம் சொல்லி நான் முடிச்சேன். என்னவென்றால் நாம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. 4 காரியங்கள் நான் சொல்றேன். முதலாவது, நாம் எப்படி இருந்தா சொல்லுங்க, நாம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வார்த்தையே நீ நல்லா இருப்பேன்னு கடவுள் சொல்ற. நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக மாத்திரம் இல்ல, இந்த ஊருக்காக நீ நல்லா இருக்கணும். இந்த சென்னை பட்டணத்துக்காக நீ நல்லா இருக்கணும். இந்த எம்எம்டியை மாத்தூருக்காக நீ நல்லா இருக்கணும் என்று பைபிள் சொல்லுது. நாம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? முதல் காரியம் கடவுளுடைய வார்த்தையை கவனமா நீ கேட்டா நீ நல்லா இருக்க. பைபிள் என்ன சொல்றது? உபாகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உபாகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பைபிள் வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை நீ கவனமாய் கேட்பாய் என்றால் நீ நல்லா இருக்க. நீ நல்லா இருப்ப அர்த்தம் என்ன? உன் குடும்பம், உன் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கும் என்று அர்த்தம். அங்கதான் மிஸ்டேக் பண்றோம். இன்னைக்கு வேற எதெல்லாம் சொல்ல நல்லா கேட்க முடியுது, நல்லா காது கேட்க முடியுது, ஞாபகத்துல வச்சுக்க முடியுது. சினிமா பாட்டு, அந்த டைலாக், இந்த டைலாக், அவன் பேர் இவன் பேர், இந்த லோஸ்க்கு அந்த லோஸ்க்கு, உலகத்துல காரியெல்லாம் நம்ம நல்லா கேட்க முடிகிறது. ஆனால் பைபிள் வார்த்தையை நாம் கேட்க முடியும். பைபிள் வார்த்தையை நாம் கேட்க முடியல. ஏன்? தேவனுடைய ஆளுகை சக்தியை காட்டிலும் பிசாசின் ஆளுகை சக்தி நம்ம மேல அதிகமா இருக்கு. நம்ம மேல மனுஷன் மேல. அதனால் கடவுளுடைய காரியத்தை கேட்கறதை காட்டிலும் உலக காரியத்தை அதிகமா கேட்க வைக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையும் செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கும் நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள்.
எல்லாரும் சொல்லுங்க. கவனித்து கேளு. கவனித்து கேளு. கடவுளுடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறானா அவன் நல்லா இருப்பான் வாழ்க்கையில. அதான் பைபிள் சொல்லுது. அதனாலதான் உங்க பிள்ளைங்க கூட நீங்க சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர் என்ன சொல்றாரு கேளு, பாஸ்டர் என்ன சொல்றாரு கேளு. சின்ன வயசுல நீங்க பழக்கம் சொல்லிக் கொடுங்க. சர்ச்சுக்கு போய் என்ன சொல்றான் பைபிள், என்ன சொல்றது கேளு என்று அதிகமாக கவனிக்க நாம் கற்றுத்தர வேண்டும். தேவனுடைய சத்தத்தை, வசனத்தை, வார்த்தையை கவனமாய் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நீங்களும் உங்க பிள்ளைங்களும் உங்க வீடும் நல்லா இருக்கும். முதல் காரியம். இரண்டாவது காரியம், எப்படி இருந்தா நாம் நல்லா இருக்கும் பைபிள் சொல்லுது. இரண்டாவது காரியம், தன் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவர் நல்லா இருக்கும். படிங்க, எங்க படிக்கிறோம் நம்ம? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இதை நாம் படிக்கிறோம். தன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவன் எப்படி பாவன்? படிங்க, சீக்கிரம் படிங்க, டக்குனு போயிடுவோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணா நீ நல்லா இருக்கும், உன் குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் ஆசைதான். நல்லா இருக்கணும், நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் ஆசைதான். கெட்டு போய் யாரும் ஆசைப்பட மாட்டான். அதுக்கு வழி நான் நீ உன் தகப்பனை கனம் பண்ண நாளைக்கு உன் புள்ள உன்னை கனம் பண்ணும். இதான் இவங்க மாத்திரம் அவங்க அப்பா அம்மா கனம் பண்ண மாட்டான், இவங்க புள்ளி மாத்திரம் இவங்க கனம் பண்ணணும். இதான் இவங்க எதிர்பார்த்து. எப்படி நடக்காது? நீ என்ன பண்றியோ அதான் உன் சந்ததி உனக்கு பண்ணும். நீ மற்றவர்களுக்கு தீங்கு செய்வாய் என்றால் உன் புள்ளி நாளைக்கு உனக்கு தீங்கு செய்வான். நீ மற்றவர்களை இடிவாய் நடத்துவாய் என்றால் நாளைக்கு உன்னுடைய சந்ததி உன்னை இடிவாய் நடத்தும். நீ உங்க அப்பா அம்மா வாடா போடான்னு நாளைக்கு உன் புள்ள வாடா போடான்னு உன்னை அசிங்கமாத்திக்குவான். உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாய் என்றால் நீ நல்லா இருப்பாய், நன்றா இருப்பார், நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். அதனால் மற்றவர்களுக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்பதை பிள்ளைங்களுக்கு பிளட்ல சொல்லிக் கொடுங்க. படிப்பு, ஆஸ்தி இதெல்லாம் சேர்த்து வைக்க தப்பு கிடையாது பிள்ளைகளுக்கு. ஆனால் நல்ல சுபாவங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல் வார்த்தைகளை நீங்க உங்க பிளட்ல பிள்ளைகளை ஏற்றிட்டீங்கன்னா உங்க காலத்துக்கு பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் அநேகருக்கு நிழல் கொடுக்கும் மரங்களாய் மாறுவார்கள். படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க, பணம் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. ஆனா சொல்லிக் கொடுக்குற புத்தியை நத்துட்டு புத்தியா இருக்கும். ஏய் அவங்க ஏன் போற, அவங்க ஏன் பேசுற, ஏய் இப்படி பண்ணலாமா, அவங்க எப்படி அது கிட்ட இப்படி பண்ணு, அது இப்படி பேசு, இப்படி பேசு. அப்பா அம்மா டபுள் கஷ்டமா வரும். எப்படிங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்? எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? கனம் பண்ணுதல்